இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளிகளில் சமூக பிரச்சினைகள் அரசாங்கம் விரிவான ஆய்வை மேற்கொள்கிறது. பள்ளிகளில் நிகழும் சமூக பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் விரிவான ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வை சிறப்பு செயற்குழு ஒன்று மேற்கொண்டு வருவதோடு எடுக்கப்பட வேண்டிய மேல் நடவடிக்கைக்கான முடிவு குறித்த அறிக்கை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் கூறினார். பள்ளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த முழுமையான ஆய்வு இது ஒரு சிறப்பு குழுவால் மேற்கொள்ளப்படும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யும் பொருட்டு இதனை அறிக்கையை அமைச்சரவையில் தாக்கல் செய்வதற்காக விரைவில் தயார் செய்யப்படும் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற அமைச்சரவைக்கு பிந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி அவ்வாறு குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பில் பள்ளிகளில் போலீஸ் உறுப்பினர்களின் வருகையை அதிகரிப்பதற்கான அவசியத்தையும் அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2025 அம்னோ பொதுப்பேரவை அடுத்த ஆண்டு ஜனவரி 14 முதல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இவ்வாண்டு நவம்பர் 26 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த 2025ஆம் ஆண்டு அம்னோ பொது பேரவை அடுத்த ஆண்டு ஜனவரி 14 முதல் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 15 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் 17வது சபா மாநில தேர்தலுடன் முரண்பட்டதை தொடர்ந்து அம்னோ பொது பேரவை ஒத்திவைக்கப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ரப் வஜ்டி டுஸ்கி தெரிவித்தார். சபா மாநில மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கும் அரசாங்கத்தை மீட்டெடுப்பதற்கும் மற்றும் மாநில மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் நாடு தழுவிய அளவில் உள்ள அம்னோ தலைமைத்துவமும் தேர்தல் கேந்திரமும் உதவ முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 17வது சபா மாநில தேர்தல் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் 15ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் SPR அறிவித்தது. STR தீபாவளியை முன்னிட்டு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. நவம்பர் மாத மத்தியில் வழங்க திட்டமிடப்பட்டிருந்த ரஹ்மா உதவித்தொகை STR தீபாவளியை முன்னிட்டு இன்று முதல் வழங்கப்படவிருக்கிறது. இந்த 4ஆம் கட்ட STI-ஐ 88 லட்சம் பேர் பெறவிருப்பதாக நிதி அமைச்சு நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த 4ஆம் கட்டத்திற்காக அரசாங்கம் 200 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதோடு நிர்ணயிக்கப்பட்ட 700 ரிங்கிட் வரையில் வழங்கப்படுவதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையில் நவம்பர் 13ஆம் தேதி முதல் வழங்கப்படும் 4ஆம் கட்ட STR உதவித்தொகைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 2 லட்சம் புதிய விண்ணப்பதாரர்களும் அடங்குவர். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வழங்கப்பட்ட முதலாம் கட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த உதவித்தொகையை பெறுபவர்களின் எண்ணிக்கை 4ஆம் கட்டத்தில் 83 லட்சத்திலிருந்து கூடுதலாக 5 லட்சம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு முழுவதும் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் மேல்முறையீடுகளுக்கான விண்ணப்பங்களை திறந்திருக்கும் மடானி அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த உதவியின் வழி மேலும் அதிகமான மக்கள் பயனடையும் வாய்ப்பை வழங்க இவ்வாண்டு முழுவதிலும் STR மற்றும் சாரா 2026க்கான பதிவுகள் தொடர்ந்து திறக்கப்பட்டிருக்கும். உலக கிண்ணம் 10 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்கப்படும். 2026ஆம் ஆண்டு உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டிக்கு இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் மத்தியில் தொடங்கிய பிரத்யேக விற்பனை மூலம் இந்த டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக உலக காற்பந்து சம்மேளனம் FIFA தெரிவித்திருக்கிறது. 212 நாடுகளில் உள்ள காற்பந்து ரசிகர்கள் இந்த டிக்கெட்டுகளை வாங்கி இருப்பதாக FIFA கூறியது. 2026ஆம் ஆண்டு உலக கிண்ண காற்பந்தாட்டம் முதல் முறையாக அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அதனால் அம்மூன்று நாடுகளில் இருந்தே அதிகமான டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரேசில், ஸ்பெயின், கொலம்பியா, அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தும் டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டிருப்பதாக FIFA குறிப்பிட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளதால் 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்தாட்டத்திற்கு சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக FIFA தலைவர் கியானி இன்ஃபான்டினோ தெரிவித்தார். இப்போ லிட்டில் இந்தியா மேம்படுத்தப்படும். சிவனேசன். பேராக் மாநிலத்தில் பல ஆண்டுகளாக இந்திய வர்த்தகர்களின் வணிக தடமாக விளங்கும் இப்போ லிட்டில் இந்தியா பகுதியை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்கள் வரையப்பட்டு வருவதாக பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார்.
அந்த வணிக வளாகத்தை மேம்படுத்தும் பொருட்டு முன்னதாக வரையப்பட்ட திட்டங்களை தொடர்வதற்கான பேச்சுவார்த்தையை இப்போ டத்தோ பண்டார் டத்தோ சமாக்ஷரி ஹனிஃபா உடன் தாம் மேற்கொண்டுள்ளதாக சிவனேசன் தெரிவித்தார். இப்போ முன்னாள் டத்தோ பண்டார் டத்தோ ருமாய்சி பஹ்ரான் பல திட்ட வரைவுகளை செய்தார். தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து அவர் அதனை செய்தார். அதனை தற்போதுள்ள டத்தோ பண்டார் தொடரவிருப்பதாக உறுதி அளித்துள்ளார். நிச்சயமாக அடுத்த ஆண்டு இங்கு உருமாற்றம் இருக்கும். அதோடு வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர் மிங்கின் நாடாளுமன்ற தொகுதி இது. அவரும் இதற்கான மேம்பாட்டு திட்டத்திற்கு பங்களிப்பார் என்றார் அவர். இப்போ லிட்டில் இந்தியா வளாகத்திற்கு வருகை அளித்த போது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதோடு வாகனங்களை நிறுத்துவதற்கும் போதிய இடவசதி இல்லாத விவகாரமும் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என சிவனேசன் குறிப்பிட்டார். கல்விக் கழகங்களின் நற்பெயரை காப்பதற்கு பகடிவதை சம்பவங்களை மறைக்கக்கூடாது. நிர்வாகத்தினருக்கு நினைவூட்டல். மாணவர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பதை விடுத்து தங்கள் கல்விக் கழகங்களின் நற்பெயரை காப்பதற்காக பகடிவதை சம்பவங்களை பாதுகாக்க வேண்டாம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பள்ளி நிர்வாகங்களுக்கு நினைவூட்டினார். இந்த விவகாரம் சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் அது குற்ற செயலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். அனைத்து பள்ளிகளுக்கும் நினைவூட்டுகிறேன், அதற்கு தற்காக்காதீர்கள். சிறிய பகடிவதையாக இருந்தாலும் அறிவுரை அளியுங்கள். அவர்கள் பள்ளியின் நற்பெயரை பாதுகாக்க முற்படுகிறார்கள். அதனால் தான் நாம் அவர்களை பொறுப்பேற்க வலியுறுத்த வேண்டும். பகடிவதையை தற்காத்தால் அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. ஒரு குற்ற செயலை தற்காப்பது போல சில நேரங்களில் பகடிவதை சம்பவங்கள் சிறியதாக இருக்கின்றன. சில நேரங்களில் நானும் இதை கேட்கிறேன். இது போன்ற சமயங்களில் நானும் பிள்ளைகளை சந்திக்கிறேன். பகடிவதை சிறியது, எனவே அது சரி என்று கருதப்படுகிறது. ஆனால் சிறியது விடப்பட்டால் பெரியதாக மாறும் என்றார் அவர். ஆகவே மாணவர்களின் பாதுகாப்பிற்கு பள்ளி நிர்வாகம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று நேற்று புத்ரஜயா பிரசன்ட் 5 உள்ள ஜனதுல் ஃபிதாவோஸ் PPAM செருலிங் சுராவில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் அதனை கூறினார். தேசிய முன்னணியிலிருந்து மாய்கா வெளியேறலாம். அம்னோ மாய்கா அல்லது எந்த உறுப்பு கட்சிகளையும் கூட்டணியில் நீடிக்குமாறு PN கட்டாயப்படுத்தாது என்று அதன் தலைவர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். அடுத்த மாதம் நடைபெறும் அதன் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் மாய்கா ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் எதிர்காலத்தில் கட்சி வருத்தப்பட வேண்டிய ஒன்றாக இது இருக்காது என்றும் துணை பிரதமர் நம்புவதாகவும் கூறினார். நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். முன்பு BNல் 14 கூறு கட்சிகள் இருந்தன. மேலும் எந்த கட்சியும் BNல் சேரவோ அல்லது வெளியேறவோ எந்த கட்டாயமும் இல்லை. அவர்கள் எந்த கூட்டணியில் சேர விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிக்க MIC ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நிச்சயமாக ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பார்கள். அவர்கள் பின்னர் வருத்தப்பட கூடாது என்று சாஹித் கூறினார். பெரிதா ஹரியான் வழி மேற்கொள்ள காட்டினார். நேற்று முன்னதாக ஷா அலாமில் ஒரு நிகழ்வை தொடங்கிய பின்னர் அவர் ஊடகங்களிடம் பேசியதாக கூறப்படுகிறது. சபா தேர்தல் வேட்பாளர்களின் பட்டியல் மற்றும் தொகுதிகளில் எண்ணிக்கை அறிவிக்கப்படும். 17வது சபா மாநில தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலையும் தொகுதிகளில் எண்ணிக்கையையும் வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் தேசிய முன்னணி அறிவிக்கும். அம்மாநிலத்தின் 73 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய முன்னணி போட்டியிடாது என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். நாட்டில் 73 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட மாட்டோம். ஆகவே கவனம் செலுத்தப்படும் பகுதிகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அவற்றை வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளில் மட்டுமே அறிவிப்பேன். தயார் நிலையில் உள்ளோம். கடந்த 16வது மாநில தேர்தலையும் காட்டி இம்முறை நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். வியாழக்கிழமை பெர்னாமா தொலைக்காட்சியின் ருவாங் பிகாரா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் அகமது சாஹித் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து கருத்துரைத்த அவர் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது சபா மாநில தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து போட்டியிடும் ஒவ்வொரு மாநில தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை தேசிய முன்னணி இரட்டிப்பாக்கும் என்று கூறினார்.